பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்பதாக காயங்கள், காயம் அப்படின்னா வேதனை உண்டாக்குகிற ஒரு காரியங்கள். பிரியமானவர்களே, காயங்கள் அதை நான் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை சரீர அளவில் மனதளவில் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். காயங்கள் அது சரீர பிரகாரமாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டு சொல்லுவோம், காயங்கள் அது வேதனை. அந்த காயம் இருக்கிற வரைக்கும் வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காயங்கள் ஆறுகிற வரைக்கும் அந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, அந்த காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டவர் இயேசு. அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன்னா குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் அவர் தம்முடைய வார்த்தையின்படி உங்களுக்கு செய்வார், உங்கள் வேதனை நீக்குவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, உங்கள் முகத்தை நோக்கி நான் பார்க்கிற ஆண்டவரே, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமப்பா. ஆண்டவர் இறங்கி அவனுடைய காயங்களை ஆற்றும், வேதனை நீக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதித்து நடத்துங்க. சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.